சூப் சாப்பிடுவது பலருக்கும் பிடிக்கும். குளிர்கால மாலையில் குளிர்ந்த வேளையில் சூடான சூப்பை சாப்பிடும்போது உடலை கவ்வி இருக்கும் குளிர் விரட்டி அடிக்கப்பட்டு உடல் வெதுவெதுப்பாகிவிடும். அல்லது கோடைகால மதியத்தில் குளிர்ச்சியான வெள்ளரி சூப்பை சாப்பிடும்போது உடலை வாட்டும் வெப்பம் வெளியேற்றப்பட்டு உடலும் உள்ளமும் குளிர்ச்சி அடையும். சுவையும் ஊட்டச்சத்தும் மிக்க சூப்புகளில் வெஜ் மற்றும் நான்வெஜ் என இரு வகை இருக்கின்றன. நான்வெஜ் சூப்புகளில் நாமெல்லாம் அறிந்தது சிக்கன் சூப், மட்டன் சூப் போன்றவைதான். ஆனால் இவற்றையும் தாண்டி இன்னும் பலவித சூப்புகளை சப்பு கொட்டி சாப்பிடுகின்றனர் மக்கள். அப்படிப்பட்ட 8 வகையான சூப்புகளை பற்றி இப்போது பார்ப்போம். பேர்ட் நெஸ்ட் சூப். சீனாவின் மிகவும் விலை உயர்ந்த சூப் வகையான இது பறவையின் கூட்டை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. ஸ்விஃப்ட்லெட் இனத்தை சார்ந்த பறவைகள் கூடுகளை அவற்றின் பிசுபிசுப்பான உமிழ்நீரினால் உருவாகும் நூல்களை கொண்டு முழுமையாக கட்டுகின்றன. காற்று பட்டதும் இந்த உமிழ்நீர் நூல்கள் உலர்ந்து கெட்டியாகி விடுவதால் ஸ்விஃப்ட்லெட் பறவைகள் வசிப்பதற்கேற்ற கூடாக மாறிவிடுகிறது. சீனர்கள் இந்த கூடுகளை சேகரித்து சுத்தம் செய்து சூப் தயாரித்து சாப்பிடுகிறார்கள். இத்தகைய பேர்ட் நெஸ்ட் சூப் சாப்பிடுவதால் சருமம் பொலிவடைவதாகவும் நோய் எதிர்ப்பு அமைப்பின் திறன் மேம்படுவதாகவும் இருமலை போக்கி நுரையீரல்களை வலுப்படுத்துவதாகவும் நம்பப்படுகிறது. இதனால் 1 கிலோ ஸ்விஃப்ட்லெட் பறவை கூட்டின் விலை சுமார் 1.5 லட்சம் ரூபாயாகவும் ஒரே ஒரு பவுல் சூப்பின் விலை 2000 முதல் 6000 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்படுகிறது. ஃப்ரூட் பேட் சூப். வவ்வாலை பிடித்து அடித்து சூப் வைத்து சாப்பிடும் பழக்கம் பலாவு நாட்டு மக்களுக்கு பழக்கமான ஒன்று. பலாவு நாட்டில் 2 வகையான வவ்வால்கள் இருக்கின்றன. ஒரு வகை வவ்வால்கள் பூச்சிகளையும் மற்றொரு வகை வவ்வால்கள் பெரிய பழங்களையும் சாப்பிடக்கூடியவை. இவற்றில் பழங்களை சாப்பிடும் வவ்வால்களை மட்டுமே பிடித்து சூப் தயாரித்து சாப்பிடுகின்றார்கள். தேங்காய் பாலில் இஞ்சி மற்றும் மசாலாக்களை சேர்த்து அவற்றுடன் வவ்வால்களை போட்டு சில மணி நேரங்கள் வேக வைத்து சூப் தயாரிக்கின்றார்கள். வவ்வால்களை சூப் மட்டுமன்றி தீயில் வாட்டியும் பார்பெக்யூவாகவும் பொரித்தும் சாப்பிடுகிறார்கள். வவ்வால் இறைச்சியில் கொழுப்பின் சதவிகிதம் குறைவாகவும் புரதத்தின் சதவிகிதம் அதிகமாகவும் இருக்கின்றது. அதே வேளையில் ஃப்ரூட் பேட்ஸ் எனப்படும் பழம் தின்னும் வவ்வால்களை சாப்பிடுவதால் லிட்டிகோ பாடிக் டிசீஸ் எனப்படும் நரம்பியல் நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. சிக்கன் டெஸ்டிக்கிள் சூப். நாம் வழக்கமாக சாப்பிடும் சிக்கன் சூப் போலத்தான் இதுவும். ஆனால் இதில் கோழி இறைச்சிக்கு பதிலாக சேவலின் விதைகளை போட்டு சூப் தயாரிக்கின்றார்கள். சேவல் விதைகளோடு காய்கறிகளும் சேர்க்கப்பட்டு சூப் தயாரிக்கப்படுகிறது. இந்த சிக்கன் டெஸ்டிக்கிள் சூப் சாப்பிடுவதால் பெண்களுக்கு சரும பொலிவும் ஆண்களுக்கு ஸ்டாமினாவும் கிடைப்பதாக சொல்கிறார்கள். சிக்கன் டெஸ்டிக்கிள் சூப் தயாரிக்க கருப்பு மற்றும் வெள்ளை என இருவேறு இன சேவலின் விதைகள் பயன்படுத்தப்படுகின்றன. மெனுடு. மெனுடு என்பது மெக்சிகோவின் பாரம்பரிய சூப் வகைகளில் ஒன்றாகும். பசுவின் வயிற்று தசையை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த சூப்பானது கொண்டாட்ட தினங்களிலும் திருமணம், விருந்தினர் சந்திப்பு உள்ளிட்ட சிறப்பு நாட்களிலும் பரிமாறப்படும் ஒரு பிரபல உணவு வகையாகும். மேலும் இந்த சூப்பை சாப்பிடுவதால் மது அருந்தியதால் ஏற்படும் ஹேங் ஓவரில் இருந்து நிவாரணம் கிடைப்பதாகவும் சொல்லப்படுது. பசுவின் வயிற்று தசையோடு மிளகாய், கொத்தமல்லி, மக்காச்சோள நொய், வெங்காயம் போன்றவற்றை சேர்த்து இறைச்சி மிருதுவாகும் வரை சுமார் 4 முதல் 7 மணி நேரம் வேக வைத்து சூப் தயாரிக்கின்றனர். மெனுடு சூப்பின் வேறு சில வகைகளில் மாட்டின் வயிறு மட்டுமன்றி அதன் பாதங்கள், தசை நாண்கள் உள்ளிட்ட பிற உறுப்புகளையும் சேர்த்து சமைக்கின்றார்கள். மெக்சிகோவில் உள்ள எந்த ஒரு ரெஸ்டாரண்டிலும் மெனுடு சூப் கிடைக்கும். டீர் பிளாசண்டா சூப். சீனர்களின் சூப் வெறிக்கு பலியான மற்றொரு விலங்கு மான். சீனாவின் ஷாங்காய் நகரில் மானின் தொப்புள் கொடியை கொண்டு தயாரிக்கப்படும் சூப் வெகு பிரசித்தம். இந்த சூப்பை சாப்பிடுவதால் ஆண்மை அதிகரிப்பதாகவும் தோல் மற்றும் சிறுநீரகங்களின் ஆரோக்கியம் மேம்படுவதாகவும் ஆயுள் அதிகரிக்கும் எனவும் சீனர்கள் நம்புகின்றார்கள். காளான்கள், பூக்கள், கருப்பு இன சேவலின் விதைகள் ஆகியவற்றுடன் மானின் தொப்புள் கொடியையும் சேர்த்து இந்த டீர் பிளாசண்டா சூப்பை தயாரிக்கின்றார்கள். டர்ட்டில் சூப். பல்வேறு கலாச்சாரங்களில் ஆடம்பர மற்றும் சுவையான ஓர் உணவாக கருதப்படுகிறது ஆமை இறைச்சியை கொண்டு தயாரிக்கப்படும் சூப். ஆமை சூப்பை தயாரிக்க சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்காவில் பச்சை கடலாமையை பயன்படுத்துகிறார்கள். சீனா மற்றும் கிழக்கு ஆசிய நாடுகளில் ஏரி குளங்களில் கிடைக்கும் மென்மை ஓட்டு ஆமைகளை பயன்படுத்துகிறார்கள். ஆமை இறைச்சியில் கலோரிகளின் எண்ணிக்கையும் கொழுப்பும் குறைவாக இருப்பினும் ஆமை இறைச்சியை கொண்டு தயாரிக்கப்படும் சூப் உள்ளிட்ட உணவுகளை உட்கொள்வதால் செலோனிடாக்சிசம் எனப்படும் ஆபத்தான ஃபுட் பாய்சனிங் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. சூப் நம்பர் 5.
காளை மாட்டின் பாலின உறுப்பை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த சூப்புக்கு ஏன் சூப் நம்பர் 5 என பெயர் வைத்தார்கள் என தெரியவில்லை. தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் காளை மாட்டின் ஆண் குறியுடன் வெங்காயம், கேரட் மற்றும் மசாலாக்களை சேர்த்து தயாரிக்கப்படும் இந்த சூப் நம்பர் 5 ஓர் பிரபல உணவாகும். இந்த சூப்பை சாப்பிடுவதால் பாலுணர்வு அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது. சுப்பு சூப் மாடு மற்றும் ஆட்டின் நுரையீரல், இதயம், கல்லீரல், தலை, வயிறு, குடல் மற்றும் நாக்கு ஆகிய உறுப்புகளின் கலவையுடன் தயாரிக்கப்படும் இது டான்சானியா நாட்டின் பிரபல சூப்பாகும். வாடிக்கையாளர் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவர் வாங்கும் சூப்பில் மாட்டின் குழம்பு மற்றும் பாதம் கூட கிடைக்கும். மாட்டின் குழம்புகளை மட்டும் கொண்டு ஸ்பெஷல் சூப்பாகவும் தயாரித்து தருகிறார்கள். காலை உணவுடன் சுப்பு சூப்பை சாப்பிடுவது டான்சானியாவில் ஓர் பாரம்பரிய நடைமுறையாகும். மேலும் இந்த சுப்பு சூப் மதுபானத்தால் உண்டாகும் ஹேங்ஓவரை போக்குவதாகவும் சொல்கிறார்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.